மக்களே, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியா பொங்கலை செலிப்ரேட் பண்ணிருக்குங்க. இன்னைக்கு பிக் பாஸோட லைவ்ல நடந்த சம்பவம் ப்ரோமோ ஒன்ல பெருசா இல்லை, அதை பத்தியும் நம்ம பார்த்துருவோம். ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கூட இந்த வாட்டர்மெலான் இருக்காரு, வாட்டர்மெலான் வீட்டுக்குள்ள வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது போல இருக்கு. காலையிலேயே உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல நாளை கெடுப்பது எப்படி அப்படின்றது அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கார். அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன நடக்குது? எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை அணிஞ்சிக்கிட்டு வந்து பிக் பாஸ் கேட்குறாரு வெளியே கார்டன் ஏரியாவில், பொங்கல் வைக்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, மாற்றி கித்தி கிச்சடி வச்சிட போறீங்கன்ற மாதிரி எப்பவும் போல கானா வினோதோட கவுண்டரு. அதை முடிச்சுட்டு அந்த காணும் இந்த பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பிக் பாஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் ஒரு பக்கம் மக்களுக்கு சொல்றாங்க. இதுதான் ப்ரோமோ ஒன்ல நடக்குது. ஆனா என்ன, எப்பவுமே வந்து இதுல ஏதாவது ஒரு போட்டா போட்டி வைப்பாங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு 2 டீமா பிரிச்சு இப்படி ஏதாவது வைப்பாங்க. இந்த வருஷம் எதுவும் கிடையாது. ஒன்னே உங்களால உருப்படியா வைக்க முடியாது, இல்ல 2 டீமா வேற பிக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க போல இருக்கு. ஆல்ரெடி நீங்க சண்டையில தான்டா போயிட்டு இருக்கீங்க, இதுல ஏதாவது சண்டை உருவாக போகுதுன்ற மாதிரி பிக் பாஸே அந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு போல இருக்கு. ஓகே, இது லைவ்ல நடந்த சம்பவங்கள். இனி காலைல ரொம்ப சீக்கிரமாவே வேக்கப் சாங் போட்டாங்க போல இருக்கு மக்களே. 7:30 மணிக்கெல்லாம் ஒரே சத்தம் காதுல. என்னடா இவ்வளவு சீக்கிரமா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா எல்லாம் சீக்கிரமா எழுதிக்கிட்டு, அதுலயும் குறிப்பா காலையே எப்படி காலையே வந்து வாட்டர்மெலான் சைக்கிள் அலப்பறைகளும் அவரை வச்சு இங்கே ஃபன் பண்ணுறதும் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இதில் குறிப்பாக திவ்யா வெறுப்பேற்றுறாங்களாமா. கொஞ்சம் அமீத் என்ன சைக்கிளில் கூப்பிட்டு போகிறீங்களா, சைக்கிளில் ரவுண்ட் அடிக்கிறீங்களா, இது பண்ணுறீங்களான்ற மாதிரி அங்கே காலையே ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இது நடந்து முடிஞ்சவொடனே என்ன பண்ணியிருக்காங்க, பால் இருக்கு இல்லையா, அந்த பால் வந்து வீட்டில் அது கடைசி பால் இருக்கு போல். எல்லாருக்கும் பால் காலி. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஒட்டுமொத்த 21 கண்டஸ்டன்ஸா, 21 கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள வந்தவொன்னா அந்த 20 டப்பா பால் எங்க மிஞ்சு போகுது, எல்லாம் காலி இல்லை. கடைசியா பால் இருந்திருக்கு. அந்த பாலை காசிட்டு எடுத்துட்டு வந்து ரம்யா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி இருக்காங்க போல. அப்போ அந்த இடத்துல தான் கானாவினோ இவரும் இருந்திருக்காரு, யாரு திவாகரும் இருந்திருக்காங்க, வியானாவும் இருந்திருக்காங்க. பால் அந்த சினாரியை முழுசா பார்க்கல. எழுந்துக்கும் போது சண்டை போயிட்டு இருந்தது. ஊற்றி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அதில் இவர் எதுவுமே கேட்கல போல. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ரம்யா இவங்களுக்கு மட்டும் ஊற்றாம எல்லாரும் ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க பாலை. எப்படி எல்லாரும் ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. இது நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வியானா வந்து ஏதோ ஒன்று எடுக்க வந்திருக்காங்க உள்ள கிச்சன் ஏரியாவில். அந்த பால் கிலோ எது எடுக்கும்போது நேற்று நைட்டே ரம்யா என்ன பண்ணியிருக்காங்க, பசிக்குதுன்றதுக்காக பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்காங்க போல. அதுதான் இருக்குது போல, வேற எதுவுமே இல்லை. அதை எடுத்து ஏதோ ட்ரை பண்ண போயிருக்காங்க. அது எப்படி ட்ரை பண்ண முடியும், பாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டீயோ காஃபியோ எதுவுமே போட முடியாது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த வாட்டர்மெலான் இருக்கார்ல, வாட்டர்மெலான் வந்து இதை காலையிலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட் வந்து காலையிலேயே கலை, வாட்டர்மெலானு, பிரஜனு இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சூப்பர் டீலக்ஸ்ல. அதை வந்து ரம்யா வந்து கேட்டு, இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நான் பால் ஊற்றும் போது பிரஜன் நீங்களும் தானே பால் வாங்கும் போது அங்கே இருந்தீங்க. ஸோ இவர் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ரம்யா அதை கேட்டு வந்து, பிரஜன் நீங்களும் தானே காலில் இருந்தீங்க, நான் பால் உங்களுக்கு ஊத்துனா இல்லையா, உங்களுக்கு ஊத்துனா இல்லையா, எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. வாட்டர்மெலான் அங்கே இருந்துகிட்டே கேட்கல அவர். புரியுதுங்களா? வாட்டர்மெலான் அங்கே தான் இருக்காரு, வேணும்னா கேட்டிருக்கலாம். அவர் கேட்காம வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இந்த வேலையை பார்த்தோன்னா ரம்யா டென்ஷன் ஆயிட்டான். எதுக்கு இப்போ இந்த வேலையை பார்க்கணும், அவர் கேட்டிருந்தா நாங்கள் ஊற்றிருப்போம், இது கேட்காம இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இப்போ தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, வாட்டர் எதுக்கு உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சண்டை மாற்றி மாற்றி எங்கள் வாட்டர்மெலானுக்கும் ரம்யாவுக்கும் மாற்றி நடக்குது. ஒரு பாயிண்ட்ல சபரி வந்து ரம்யா கூப்பிட்டு போயிட்டான். ஓகேவா? அப்புறம் வந்து என்னன்னா, எல்லாமே ரம்யா அப்படிதான் பண்றா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுன்றது, அந்த பொரியல் வைக்கிறது கூட, நேற்று கூட பொரியல் ஏதோ வந்து எனக்கு 2 பீஸும் நம்ம தான் வச்சாங்கோ, அதை கலை பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னேன், உனக்கு ஏன்னா அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்ட்டு. ஸோ இந்த கோல்முட்டி வேலை பார்க்கறது இந்த கலை தான் நினைக்கிறேன். கலை தான் இந்த ஏடாகூடமான வேலைகளும் இது எல்லாத்தையும் பார்க்கறது. இதே ரம்யா வந்து கேட்கும்போது கலை அப்படிலாம் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு பேசுறான். ஆனா திரும்ப ரம்யா போனதுக்கு அப்புறம் வாட்டர்மெலன் கிட்டே இப்படி உட்காந்து பேசுறான். அதுக்கு நேராவே பேசிட்டு போலாமாடா கலை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த இடத்துல. இந்த வாரம் ரூல் என்ன, யார் வேணாலும் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்றது தான் ரூலு. ஸோ ஆல்ரெடி பால் காலி, முட்டை காலி, எதுவுமே இல்லை. எப்படி பால் முட்டை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க, மொத்தமாக காலி. ஓகேவா? இருக்குதான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இருக்கணும். காலைல வாட்டர்மெலான் கேட்காம போனது அவருடைய தப்பு.
அதை விட்டுட்டு பின்னாடி உட்காந்து ஒரு நல்ல நாள் ஆரம்பிக்குது, வாயை மூடிக்கிட்டு இருப்போம், எதுவும் பேசாம இருப்போன்ற மாதிரிலாம் இல்லை. தொடர்ந்து பேசிட்டு இருக்காப்புல. வாரத்துல இருந்து எல்லா கண்டென்ட்டையும் எடுத்துக்கிறாப்புல. எப்படி எல்லா கண்டென்ட் வாரம் இந்த வாரம்னு மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு பேசுறாப்புல. ஓகே, ரம்யா வந்து திரும்ப வந்து சூப்பர் டெலிக்ஸ் ஏதோ ட்ரெஸ் மாற்ற போகும்போது காண்டாயிட்டா, பாரு திரும்ப பேசிட்டு இருந்தானா கடுப்பாயிரும் உனக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னும் போது எனக்கும் கடுப்பாயிரும் பார்த்துக்க, கம்முன்னு இருந்துரு ரம்யா, அப்பெல்லாம் பேசாத நீ. ஓ, என் பேச்சுக்கு நீ பக்கத்துல வராத, இப்படி ரம்யா இப்படி கூத்துரு, பக்கத்துல வராது நீ, நீ பேசாத நீன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் ஹெவியா வடிக்குது. ரம்யா குளிக்க போறாங்க, திரும்ப பேசினு, ஓ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன், இதுக்கு மாதிரிலாம் நீ பேசாத, நல்லாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஓடுறாரு. ஓகே, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு பக்கம் சபரி, வாட்டர்மெலன்லாம், இது சபரி மற்றும் விக்ரம்லாம் வந்தானே அங்கே ஒரு பேக் இருந்தது, அந்த பொட்டி இருக்குல்ல, ட்ரெஸ் வைக்கிற அந்த பொட்டி பேகு, லக்கேஜ், அது லக்கேஜ் ஒரு இடி இடிச்சாங்க யாரோ ஒருத்தர். அந்த லக்கேஜ் வாட்டர்மெலன், அந்த லக்கேஜ் எட்டி ஒரு இடி பறக்குது அந்த லக்கேஜ். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை கூப்பிட்டுன்னு திரும்ப அவங்க நார்மல் பண்ணிட்டு திவாகரை கூப்பிட்டு போயிட்டாங்க. ரம்யா ஒரு பக்கம் குளிக்க போயிட்டாங்க. எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல, தேவையில்லாத வேலை. அதுதான் பிரச்சனை சொல்றாரு. 2 நாள் தான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், ஏன் அப்படிலாம் பண்ணுறாரு, எதுக்கு ஏன் சண்டை போட்டிருக்குங்க அப்படின்னா, ப்ரோ ஒரு நியாயம் வேண்டாமா ப்ரோ, ஒரு கரெக்டாக நடக்கணும் வேண்டாமா ப்ரோ, எப்போ பார்த்தாலும் இதுதான் ப்ரோ அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு, இது என்ன ப்ரோ இது, நம்ம இது செலிப்ரேஷன்னா அதை சொல்லாம விட்டுறணுமா, இது விட்டுறணும், இது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு எதுக்கு இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போதான் திவ்யா அந்த ரூம்ல வராங்க, பேசிக்கிட்டே யோ ஒரு நல்ல நாளை கெடுக்கிற வேலைலாம் இங்கே பார்க்காதீங்க, பிடிக்கலையா வெளியே கிளம்புங்க, நீங்க சும்மா இங்கே வந்து காலையிலேயே வந்து இந்த மாதிரி நொயின்னு பேசிக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல நாளை உருப்படியா ஆரம்பிக்க விடுறீங்களான்ற மாதிரி அங்கே திவ்யா ஒரு கத்தி விட்டாங்க. திவாகர் திருந்துற மாதிரியே இல்லை, நம்மளும் கன்னிங்கா இருந்திருக்கணும் போல, கன்னிங்கா இப்படிலாம் இருந்திருந்தா சரிப்பட்டு வந்திருக்கோம், நம்ம இப்படி இருந்ததால நமக்கு இப்படிலாம் பிரச்சனை வருதுன்ற மாதிரி காலையே உட்காந்து ஒரே அலைச்சல். நம்ம எழுந்துக்கிறதே ஒரு சண்டையில் எழுந்து வேண்டியதா இருக்கு, கடுப்பு. அது நானே என்ன எழுந்துட்டு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரே சண்டை சச்சிருவா இருக்கு, என்னடா அப்படின்னு எழுந்து பார்த்தா தானே காலையிலேயே உட்காந்து ரம்யாவுக்கும் இவருக்கும் பயங்கரமான சண்டைகள். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சிம்பிளி வேஸ்ட். அதான் சொல்றாங்க, நல்ல நாள் அதுக்கு எதுக்கே சண்டை போடுறீங்க, ஃப்ரீயா விடுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த வாட்டர்மெலனுக்கும் புரியல, இந்த கலை கூட ஒரு பாயிண்ட்ல இருக்கான், ஆனா கலையால தான் இந்த பிரச்சனை. எனக்கு அவர் வைக்கலன்னு கலை சொன்னதா சொல்றாப்புல, அவருக்கு வரலையாம், அவருக்கும் வர மாதிரி. இது கலை என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி கலை மேல போட்டு இவரு அப்படியே நிரபராதி ஆக ட்ரை பண்றாரு. வாட்டர்மெலானை பொறுத்தவரையும் பிக் பாஸ் சீசன் 9 வாட்டர்மெலான் ஸ்டார்ரா அப்படின்றது தான் அவருடைய நினப்புல இருக்கு போல. அவருக்கு தான் முதல் உரிமை எல்லாமே கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை வீட்டுக்குள்ள எடுக்காதீங்களான்னா கேட்குறீங்களா பிக் பாஸ் டீம்? இப்படி எடுத்து போட்டு ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட்ல, அதுவும் பொங்கல் அன்னைக்கு இவ்வளோ சண்டை சச்சரவு பார்க்க வேண்டியன்றது எங்களுக்கு அவசியமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.